சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் எண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பிக் குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாயம் மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்களனன் மனம் பெறுவர் பிணிவந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடெய்தே புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அகஸ்திய பகவான் ஒரு ஸ்தலமாக காட்ட ரிஷிகள்லாம் க்ஷேத்திர தரிசனம் பண்ணிட்டு வராங்கிறத பார்க்கிறோம். ஒரு ஸ்தலத்துக்கும் பல விசேஷங்கள் உண்டு. மூர்த்தி விசேஷம், தீர்த்த விசேஷம், ஸ்தல விசேஷம்னு உண்டு. நம்ம சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், எதுக்கு க்ஷேத்திராடனம் பண்ணணுங்கிறதுக்கு பதில் தாயுமானவர் பாட்டை கோட் பண்ணி சொல்வார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல குருவும் வந்து வாய்க்கும் பராபரமேன்னு சொல்வார். குரு கிடைக்கணும்னு சொன்னால் நிறைய க்ஷேத்திர தரிசனம் பண்ணின புண்ணியத்தில் தான் குரு கிடைப்பாராம். இல்லை புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு நாம் போகிறோம், புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சாதுக்களும் வரா. நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்கு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போகிறோம், நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்கு அவளும் வரா. அவள்கிட்ட பாவம் இல்லை, நமக்கு ஒரு கட்டாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்ணி ஜனங்கள்லாம் ஸ்நானம் பண்ணினதுனால பாவம் ஏறின புண்ணிய நதிகளோட பாபத்தை தீர்க்கிறதுக்கு ஞானிகள் வராளாம். அதனால் அப்படி க்ஷேத்திர தரிசனம் பண்ணினா நமக்கு அதனால் சத்சங்கம் கிடச்சி குரு கிருப்பை கிடைக்கும்னு சுவாமி சொல்கிறார். இன்னொன்று சொல்வார், எங்கும் நிறைந்திருக்கும் ஞானி தங்குமிடமே தலம், அங்கு அவர் பார்வையே தீர்த்தம்பர். ஒரு ஞானி எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் அத்தனை ஸ்தலமும் இருக்கிற இடமா. ஒரு ஞானியோட பார்வை இருக்கு, அதுதான் தீர்த்தமா. அப்போ மூர்த்தி யாரு? அவரே தான் குருமூர்த்தி. அதனால் குருநாதர் இருக்கிற இடத்துல எல்லா ஸ்தலங்களும் இருக்குது. குருநாதரை எல்லா மூர்த்தியாகவும் இருக்கார், அவரோட பார்வையே எல்லா தீர்த்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அகஸ்தியர் மூலமாக வழிகாட்டப்பட்டு இவெல்லாம் தரிசனத்துக்கு போகிறா. மதினுதல் இமயச் செல்வி மஞ்சையாய் வழிபட்டு ஏத்தும் இது துலா பொன்னித்தானம். சந்திர பிறை மாறி மதிநுதல் இருக்கக்கூடிய அழகான அம்பாள் இமயச் செல்வி, ஹிமவானோட புத்திரியாகிய பார்வதி. மஞ்சைன்னு சொன்னால் மயில்னு அர்த்தம்.
செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்கன்னு முருகன் மயில் மேலே இருக்கிறத சொல்லுவாள். அதனால் அந்த மஞ்சைன்னா மயில், மயிலாக வந்து அம்பாள் பூஜை பண்ணினா. நிறைய ஸ்தலங்கள் அந்த மாதிரி உண்டு. அம்பாள் வந்து கோமாதாவாக வந்தால், மயிலாக வந்தால். கபாலீஸ்வரர் கோவிலுக்கும் அந்த மாதிரி ஸ்தல புராணம் உண்டு. அம்பாள் ஏதாவது விளையாடுவா, சுவாமி கோச்சுண்டு சபிப்பார், பூமியில் போய் அம்பாள் தபஸ் பண்ணுவா, அப்புறம் சுவாமி வந்து ஆட்கொள்வார். இது என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்காளே திருப்பி திருப்பின்னா, அப்படி தான் நமக்கு ஸ்தலங்கள் கிடைக்கும். இதெல்லாம் எதுக்காக? நமக்கு ஒரு ஸ்தலம் கிடைக்கிறதுக்கான ஒரு விளையாட்டு இல்லையா? அப்படி அம்பாள் வந்து பூஜை பண்ணி சுவாமி அனுகிரகம் பண்ணிடும். மாயூரம்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறைங்கிற க்ஷேத்திரம் இது துலா பொன்னித்தானம்னு சொல்கிறார். துலா மாதத்தில் பொன்னியாகிய காவேரியில் அங்கே ஸ்நானம் பண்ணால் அத்தனை விசேஷங்கிறதுனால துலா காவேரி ஸ்நானம் மாயவரத்தில் பண்ணுறது விசேஷம். அது சொல்கிறார். மதிநுதல் இமயச் செல்வி மஞ்ஞாய் வழிபட்டு ஏத்தும் இது இந்த க்ஷேத்திரம் துலா பொன்னித்தானம். எந்தெந்த ஊர்லேருந்தோ துலா மாதத்தில் வந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணணும்னு மாயவரத்துக்கு வருவா. எம்மனோர் 3 கோடி மதிபெரு முனிவர் வந்து வழிபடு மூதூர் இது. என்ன மாதிரி 3 கோடி ரிஷிகள் வந்து பகவானை பூஜை பண்ணி அனுகிரகம் வாங்கின்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம்னு காட்டார். அதுக்கு என்ன பேர்? திருக்கோடிக்காவல்னு சொல்கிறோம் இல்லையோ. திருக்கோடிக்கா அப்படிங்கிறது என்ன? 3 கோடி ரிஷிகள் பூஜை பண்ண இடமா. அதனால் திருக்கோடிக்கான்னு பேர். அதாவது அந்த 3 கோடி ரிஷிகளும் யாருன்னா மந்திரங்களை உண்டாக்கினவா. அதனால் மந்திரங்களுக்கு மகிமை, மந்திரங்களை உண்டாக்கின ரிஷிகளுக்கு மகிமை கொடுத்த க்ஷேத்திரங்கிறதுனால அந்த க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப விசேஷம். அடுத்தது இன்னொரு ஸ்தலம் காட்டார். இப்பதி அறக்கடவுள் பூஜை பண்ணியதானம் காண்மின். திருக்கடவுரில் மார்க்கண்டேயன்ட்ட அபச்சாரப்பட்டு, சிவபெருமான்ட்ட அபச்சாரப்பட்டு உலகத்தில் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய காலனையே பகவான் சம்ஹாரம் பண்ணினார். காலசம்ஹார மூர்த்தியாக அந்த யமன் அதுக்கப்புறம் தன்னுடைய உயிர் கிடைச்ச உடனே தவறை உணர்ந்து கொண்டு, ஏன்னா மரணம் இல்லைன்னு என்னாகும்? பிரம்மா சிருஷ்டி பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு ஸ்டாப்னு ஆர்டர் வரல, ப்ரொடக்ஷன் ஓடிகிட்டே இருக்கு, கிளியரன்ஸே இல்லைன்னு என்னாகும்? ஆபத்து இல்லையா? அதனால் உலகத்தோடைய போக்கு ஸ்தம்பிக்கிறதுங்கிறதுனால தேவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்ள யமனுக்கு பகவான் உயிர் கொடுத்தார். இது திருப்பங்கிரிங்கிற க்ஷேத்திரத்தை உயிர் கொடுத்தாருன்னு சொல்லுவாள். யமனுக்கு உயிர் கொடுத்த சுவாமி காலசம்ஹார மூர்த்தியாக இருந்து யமனையே தீர்த்தாருங்கிறதுனால தான் திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு சாவே வராதுன்னு ரொம்ப பேர் அங்கே பண்ணிக்கிறான். நம்பிக்கையை தப்புன்னு சொல்லலை. சுவாமி அனுகிரகம் இருக்கணும். இருக்கிற மட்டுக்கும் ஆரோக்கியமாக இருந்து பகவானுக்கும் பக்தாளுக்கும் பொதுமக்களுக்கும் சேவை பண்ணணும். அதுக்கு தான் இந்த பிறவியை தவிர பெரிய பணங்காசு வச்சுட்டு சௌக்கியமாக வாழணும், வயசானது தெரியாதபடிக்கு பல்சட்டை போட்டுட்டு டை அடிச்சுட்டு யங்ஸ்டர் மாதிரி காட்டிண்டு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு அது பிரயோஜனம் இல்லை. அப்படி வாழ்க்கை எக்ஸ்டெண்ட் ஆகும்னு யார் சொன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் போகாமையாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அனுக்கிரகம் ஆசீர்வாதம் உண்டு. அப்பனே எனக்கு உன்னை வழிபடுறதுக்கு, உனக்கு சேவை பண்ணுறதுக்கு, உன் அடியார்களுக்கு தொண்டு பண்ணுறதுக்கு ஆயுள் கொடுன்னு கேட்கலாம். தப்பு கிடையாது. இன்னும் உன்னதமானது என்ன? என்ன நீ எப்படி வச்சிருக்கியோ அப்படி நான் இருக்கேன். கேட்கவே வேண்டாம். நம்ம கேட்டு தானே அவர் நம்ம கொடுக்கணும். ராமகிருஷ்ணன் சார் சொல்வார், ஒரு குழந்தை அம்மாட்ட போய், அம்மா நான் உன் பிள்ளையா பிறந்துட்டேன், எனக்கு வேலைக்கு சாதம் போட்டு என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை அப்படின்னு அந்த குழந்தையா சொல்லுமான்னு கேட்குறாரு. அவசியம் இருக்கான்னு கேட்குறேன் இல்லையா? பெற்றவளுக்கு தெரியாத என்ன பண்ணணும்னு, நீ என்ன கேட்குறது, அவர் என்ன கொடுக்கறது இல்லையா? ஆனால் காலசம்ஹார மூர்த்தின்னு யாருக்கு பண்ணினார்? மார்க்கண்டேயனுக்கு பண்ணினார். சரி, அவருக்கு வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணினதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த ரிஷி தபசு பண்ணி ஏகப்பட்ட பேருக்கு நல்லது பண்ணினார். பாண்டவாளுக்கு அனுகிரகம் பண்ணினார். மகாலட்சுமி பெருமாளுக்கு பத்னியாக இருக்கா, பூமாதேவிக்கு அந்த பாக்கியம் வேணுங்கிறதுக்காக அவளை குழந்தைய அடைஞ்சு உப்புலியப்பனாங்க சுவாமி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஜெகநாதபுரியில் நம்ம இன்னைக்கு பார்க்குற அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் வரதுக்கு காரணமாக இருந்தார். அங்கேயே இருக்கிற ஒரு லிங்கத்தில் அவர் இன்றைக்கும் இருக்கார்னு சொல்கிறார் மார்க்கண்டேய முனிவர். மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது அவரோட வாழ்வு இல்லையா? அதனால் மகான்கள் ஒரு நாளும் வாழ்ந்தான்னா உலகத்துக்கு நன்மை.
பூபாரமாக இருக்கிறவா இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் அந்த யமதர்மன் பல க்ஷேத்திரங்களில் போய் பூஜை பண்ணி, ஏன்னா பாசக்கயிறு வீசும்போது மார்க்கண்டையன் மேலே போடுறாப்புல சுவாமி மேலே போட்டுட்டார். சிவபெருமான் மேலே பாசத்தை போட முடியுமா? அவருக்கு இந்த பாசமும் கிடையாது, அந்த பாசமும் கிடையாது இல்லையா? அதனால் யமதர்மன் வந்து பூஜை பண்ண இடம்னா அதுக்கு தர்மபுரம்னு பேர். அந்த ஸ்தலம் தர்மபுரம்ங்கிற இடமும் யமதர்மன் பூஜை பண்ண இடம். அந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், ஞானசம்பந்த மூர்த்தி அங்கே வந்த பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணருங்கிறவர் பாணர் மரபில் பிறந்தவர். அவர் மனைவி மதங்க சூடாமணி 2 பேரும் சம்பந்தமூர்த்திகளை பற்றி கேள்விப்பட்டு சீர்காழிக்கு வந்து இனிமேல் உங்களோடையே இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு அவர் சரின்னு விட்டார். இவர் பாட பாட அவர் கூட வாசிச்சுட்டே வருவார். யாழ் வாத்தியத்தில் வாசிப்பார். அந்த அம்மா கூட பாடுவார். அப்படி போயின்னு இருக்கா. வெளியில் எப்படி ஆயிடுத்து தெரிஞ்சது, அந்த பையன் ஏதோ பாட்டு எழுதுறாருப்பா, இவர் தான் டியூன் போடுறாருன்னு ஆயிடுது. அவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் அஜ்ஞானத்தில் பேசுகிறா, நீங்கள் எப்பேற்பட்டவர், அம்பாள்கிட்ட பால் குடித்தவர், ஞானஸ்வரூபம், உங்கள் அனுகிரகத்தில் தான் நான் ஏதாவது பாட முடியுமே தவிர என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பணிவோடு இருக்கேன் இல்லையா? திரு எருக்கத்தம்புலியூருங்கிற ஊர் அவரோட ஊர். தர்மபுரத்துக்கு வந்தபோது தர்மபுரத்தில் நிறைய உறவுகாரெல்லாம் இருக்கான். அவள்லாம் சொல்லிக்கிறா, அந்த சம்பந்தமூர்த்தி போகிறார் பார், பல்லக்கு மேலே போகிறாரு, அவர் பிரமாதமாக பாடான்னு சொல்லிக்கலாம். என்ன நம்ம பையன் தான் கூட இருக்கான், நம்ம சொந்தக்கார பைய, அவன் தான் இசை அமைக்கிறானா அப்படின்னு சொன்னோடனே அது அவர் காதிலே பட்டுடுத்தோம். அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். இப்படியெல்லாம் எங்கள் சொந்தக்கார பேசிக்கிறான், அவளுக்கு கர்வ பங்கம் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பண் பாடி நான் வாசிக்க முடியாமல் போகணும்னு சொன்னார். அதனால் யாழ் மூரி பண்ணுன்னே ஒரு பதிகம் ஒன்று பாடுறார். அந்த பண்ணில் ஒரு பதிகம், அது வாசிக்க முடியாமல் தடுமாறி இவர் தான் கேட்டுண்டார். ஆனால் அப்படி பண்ண உடனே அவருக்கே எல்லாத்துக்கும் அவமானமாக போயிடுத்து. இந்த யாழை உடைச்சுட்டு நானும் உயிரை மாச்சிக்கிறேன்னு போயிட்டாராம். சம்பந்தமூர்த்தி தடுத்தாராம். உம்மை யாழ் வாசிக்க சொன்னது சுவாமி, உடைக்கிறதுக்கு உமக்கு அதிகாரம் இல்லை, பகவான் உயிர் கொடுத்துருக்கார், போக்கிக்க உமக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நமக்கு அவள் சொல்கிறான்னு நீங்கள் சொன்னே தவிர வாசிக்க முடியாமல் போனதுன்னா உங்களுக்கே வருத்தம் வந்துடுதுன்னா உங்களுக்கு ஒரு அபிமானம் இருக்குன்னு ஆகிடுறது இல்லையோ? அது இருக்கப்படாதே இல்லையா? மானவமானம் எனக்கு எதுக்குன்னா நீங்கள் இருக்கணும். புரந்தரதாசர் பாடினார், ಮಾನಭಿಮಾನವು ನಿಮ್ಮದೇ ಎನಕೇನು ದೀನರಕ್ಷಕ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಾನೇನು ಮಾಡಿದೆನು ವೆಂಕಟರಮಣ நீ என்ன சலகಬೇಕು. மானமாவது அவமானமாவது ரெண்டும் உனக்கு தானே, அப்படி தானே சாதுக்கள் இருப்பா. உங்களுக்கு அபிமானம் வந்துடுத்து, அதனால தானே யாழை உடைக்க போனேள் அப்படின்னு சம்பந்தமூர்த்தி தடுத்தார். அப்புறம் அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அந்த லீலை நடந்த இடம் இந்த தர்மபுரம் தான். இந்த தர்மபுரம்ங்கிற ஊருக்கே விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் நம்ம காலத்தில் இருந்தவர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா. அவர் குரலில் தேவாரம் ஒலிக்காத கோவில் இல்லை. சமீபத்தில் தான் அவருக்கு 100ஆண்டு விழா கூட நடந்தது. அந்த தேவாரத்தை இசையோடும் பாடி இசைவோடும் பாடி கேட்கிறவா மனசும் முருகும்படியாக திருமுறைகள் பாடின ஒரு பெரியவர். அதனால் அவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நினச்சிக்கலாம். தர்மபுரம்னா உடனே அவர் நினைவு எல்லாருக்கும் வந்துடும். இந்த கணீருங்கிற குரலோட அந்த அழகாக அந்த தலையெல்லாம் பிரித்து அவர் பாடுறது அது ஒரு தனி அழகு. தமிழே புரியாத வாழை கூட ரசிக்க ஆரம்பிச்சிருவான் இந்த பதிகத்தை. அப்படி ஒரு அழகு. அடுத்த க்ஷேத்திரத்தை காட்டார். கோடு நான்குடைய வேழம் தானவன் குறைத்த கோட்டை பாடர 100 பெற்ற பதி. எல்லா யானைக்கு 2 தந்தம் தான், ஐராவதத்துக்கு 4 தந்தம் உண்டான். ஒரு ஸ்பெஷல்னு காட்டணும் இல்லையோ? எல்லா யானையும் கருப்பாக இருக்கும், இந்த யானை வெள்ளையாக இருக்கும். எல்லாத்துக்கும் 2 தந்தம், இதுக்கு இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 அப்படி இருக்குமா? அதை பானுகோபுங்கிற அசுரன், அடிக்கடி தேவாசுர யுத்தம் நடக்கும் இல்லையா? அவன் வரம் பெற்ற பலத்தினால ஐராவதத்தோட தந்தத்தை வெட்டிவிட்டானான். அதனால் அந்த தந்தம் திருப்பி வளர்கிறதுக்காக தபஸு பண்ணி சிவபெருமான் அருளால் திருப்பியும் தன்னுடைய கோடுன்னா தந்தம்
அந்த தந்தத்தை பெற்ற இடம்ங்கிறனாலே அந்த வெண்மையான ஐராவதம் வழிபட்ட க்ஷேத்திரம் அதுக்கு திருவெண்காடுன்னு பேர், ஸ்வேதவனம் அப்படின்னு பேர். அந்த க்ஷேத்திரம் இதுதான் காட்ட. மாலை சாத்தும் தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து பூங்கச்சியிட்டு ஈர்க்கும் பீடுரு கலையன் அன்பின் நிமிர்ந்த எம்பெருமான் ஊர் ஈதல். ரொம்ப அழகு. ஒரு தாடகைன்னு ஒரு பெண் இருந்தா, ஒரு நடன மாது. இந்த ராமாயணத்தில் வர தாடகை இல்லவள் ஒரு சிவபக்த. கோவில் வெட்ட வழியில் இருந்திருக்கு. இப்போ மாதிரி கட்டுமானம் இல்லாமல் இருந்திருக்குமா இருக்கும் அவ காலத்தில், ரொம்ப காலம் முன்னாடி. அதனால் அவளே பூ கட்டி சுவாமிக்கு போட்டிருக்கா. வடக்கெல்லாம் இன்றைக்கும் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாமல் சுவாமி கர்ப்பகிரகத்திலேயே போய் சிவபெருமானை தொட்டு புஷ்பம் சாத்தி ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறா. இன்றைக்கும் இருக்குது. அங்கே பிரேம பக்தி அங்கெல்லாம். இங்கே வைதிக பக்திங்கிறதால ஆகமத்துக்கு உட்பட்டு இருக்கணுங்கிற நியதி இங்கே உண்டு. திருநீலக்க நாயனார் சரித்திரத்தையே ஒரு சம்பவம் உண்டு. சுவாமி உடம்புல சிலந்தி ஊறுறதை பார்த்துட்டு அந்த அம்மா சடார்னு கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் ஊதிவிட்டாங்கனால உன்னை நான் தள்ளி வச்சு விட்டேன்னு சொல்லிடுவார் அவர். நானே உள்ளே போக மாட்டேன், ஆகமம் தெரிஞ்சவா தான் போகலாம், என்னம்மா நீ உள்ளே போய் ஊதுவ சுவாமி மேலே. உள்ளே போனது முதல் தப்பு, ஊதினது ரெண்டாவது தப்பு அப்படின்னு. உடனே இல்லை, சிலந்தி கடித்து சுவாமி உடம்பு தடித்து போயிடும்னா ரொம்ப ஓவராக இருக்கேன், அதீதமாக இருக்கேன். அவர் பரமேஸ்வரன், விஷத்தை குடித்தவர், அவரை சிலந்தி கடிக்குமா? லிங்க திருமேனியில் சிலந்தி கடித்து என்னைக்கு தடயம் வந்திருக்க அப்படின்னு அவர் கோபம் இந்த காரணத்தை ஒத்துக்க மாட்டேன், உன்னை தள்ளி வச்சுட்டேன், இனிமேல் நீ வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டார். கோபத்தில் அவரும் சாப்பிடலை. அந்த அம்மா எதிர்த்து பேசலை. அந்த காலத்து பொம்மை இல்லையா, நீங்கள் என்ன தள்ளி விற்கிறது, நான் அவங்கள தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் கோவில் வாசல்லே இருந்துவிட்டா. அவர் நேராக வீட்டுக்கு போய் சுவாமிகிட்ட அழுது மன்னிப்பு கேட்டார். என் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டா, சுவாமி மன்னிச்சுருங்கன்னார். கோபம் அடங்கவே இல்லை. அன்றைக்கி ராத்திரி அப்படி அசந்து படுத்து நிற்கிறத கனவுல சுவாமி வந்தார். நீ பாட்டு காரணம் இல்லாமல் திட்டிவிட்டியே, இந்த பாரு அவள் சொன்னது நிஜம், அவள் ஊதின ஒரு இடம் தவிர உடம்பு பூரா தடிச்சிருக்கு பாருன்னு சுவாமி காட்டுறேன். நடுங்கி போயிட்டார். அச்சுச்சோ, அவளோட பக்தி எனக்கு தெரியலையே அப்படின்னு ஓடி போய் கோவில் வாசலில் படுத்துட்டு இருக்கா அந்த அம்மா. அம்மா என்னை மன்னிச்சு தெரியாமல் பண்ணிட்டேன், சுவாமி மேலே உனக்கு இப்படி ஒரு புத்திர வாத்சல்யம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, குழந்தைன்னு நினச்சா தானே கர்ப்பகிரகத்தில் போய் ஊத முடியும், சுவாமி பரமேஸ்வரன் ஆகமம் சிவன் கைலாசபதி அப்படின்லாம் நினச்சானே எட்டி தான் நிற்கணும், உனக்கு பிரேமம் வந்துடுத்தே அப்படின்னு நினச்சார் இல்லையா. அதனால் அந்த அன்புன்னு வரும்பொழுது அந்த இடத்துல ரூல் நிற்காது. இப்போ இவள் தானே பூக்கட்டி இந்த தாடகைங்கிறவள் சுவாமிக்கு போட்டிருக்கா. இப்போ கோவில் இல்லாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அர்ச்சகர் இருந்திருப்பார், அவர்கிட்ட தான் பூ நம்ம கொடுக்க முடியும். பொதுவாக கடையில் வாங்கி சாத்துறதை விட நம்ம கட்டி போடுறது விசேஷம், நம்மளே பறித்து போடுறது விசேஷம். நான் சமீபத்தில் திருமழபாடி போயிருந்தேன். அங்கே வாசலில் சிவனடியார் உட்காண்டிருந்தார், வில்வம் வச்சுருந்தார். இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க, என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். அப்போ அந்த இடத்துல வியாபாரம் இல்லை, அவரே ஒரு சிவனடியாராக இருக்கார். நம்மளால் முடிஞ்சது நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம், நம்மளால் பறிக்க முடியலங்கிறதுக்காக அப்படி பண்ணுறோமே தவிர, பொதுவாக விசேஷம் என்ன, நம்மளே நந்தவனத்துலேருந்து எடுத்துன்னு போகிறது. இல்லாட்டாலும் ஏன்னா வியாபாரமாக நடக்கக்கூடிய இடங்களில் அதுக்குண்டான ஒரு சாநித்தியம் இருக்காது, சாங்டிட்டி இருக்காது. இந்த பக்கம் கோவிலில் சாத்திரம், அந்த பக்கம் பின் வழியாக கடைக்கு வந்துடுறதுன்னு சில பேர் சொல்கிறா. தெரியலை, அவள் பாவம் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை, காத்தாலேருந்து வேலை செய்கிறா. திடீர்னு எப்போ இந்த நேரத்தில் பூ வாங்கிறதுக்கு ஆள் வருவான்னு தெரியாது. இவள் ஹோட்டல்லேருந்து வாழ்ந்த பொட்டத்தை பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருப்பாள். திடீர்னு வந்துட்டு தோ வரேம்மா அப்படியே தொடச்சுன்னு கட் பண்ணி கொடுத்துட்றா. எல்லாம் பார்க்குறோம் நம்ம. இதெல்லாம் சில சமயம் கட் பண்ணுறது கத்தி பிளேடு இருக்காது, அப்படி கொடுத்துட்றா. இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம். இது கண்ணால் பார்க்குற அபச்சாரங்கள், பார்க்காத அபச்சாரங்கள் எவ்வளவோ இருக்குது. அதனால கூடுமானவரில் நம்மளே பண்ணி போடுறது விசேஷம். பண்ண முடிஞ்சால், எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. பகவான் கிராண்டாக எதுவுமே கேட்கலை, அன்போடு எது கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேங்கிறார். அவ்வளோதான் விஷயம். அங்கே டம்பத்துக்கு வேலை கிடையாது. அப்படி அவள் அன்போடு கட்டி போட்டாள். அன்னைக்கு தினம் போடுறவள் அன்றைக்கி அப்படி எடுத்துன்னு வந்துவிட்டா. போடும் பொழுது
மேல் வஸ்திரம் போட்டுருக்கா இல்லையா, காற்று அடிக்கிறத அந்த வஸ்திரம் நகர்ந்துடுத்து. அந்த காலங்கிறதுனால அவள் அதுக்கு வெக்கப்பட்டான்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மேல் வஸ்திரம் நகர்ந்துடுத்துன்னு பதறா. இப்போது மாலையை கீழே வைக்கப்படாது, சுவாமிக்குன்னு கொண்டு வந்த மாலையை கீழே வைக்க முடியாது, பக்கத்தில் யாரும் இல்லை போல இருக்கு. போட்டால் அடிக்கிற காற்றுல வஸ்திரம் பறந்துடும். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தவிக்கும்போது அவள் யோஜனை பண்ணுறாளேன்னு லிங்க திருமேனி சுவாமி கழுத்தை சாஞ்சாராம். அவட்ட மாலையை வாங்கிட்டு நிமிரலை. ஏன்னா இவளோட பக்திக்கு நான் தலை குனிஞ்சேன்னு உலகத்துக்கு தெரியட்டுமே, அப்படி இருந்தாராம். அவளது காலம் எந்த காலமோ, அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷத்துக்கு சுவாமி அப்படி தான் இருந்திருக்கார். அப்போ சோழராஜா பார்த்தான், இப்படி இருக்கே இதை நிமித்த முடியுமான்னு பார்த்து மல்லர்கள் யுத்தம் பண்ணுறவாளெல்லாம் கூட்டின்னு வந்தான். அவளால் நகர்த்த முடியல, யானையை கட்டி இழுத்தான். இதை கேள்விப்பட்டு குங்கிலிய கலைய நாயனாருங்கிற நாயனார், சுவாமியை போய் யானையை கட்டி இழுப்பாளோ, என்ன ராஜாயவன், இது ஒரு சின்ன ஃபார்முலா தானே, அன்புக்கு குனிஞ்சார், அன்புக்கு தானே நிமிர்வார், ஆற்றலுக்கு இல்லையே அப்படின்னு இவர் போனார். நான் முயற்சி பண்ணட்டுமான்னார். ஒரு ஒல்லி பிராமணன் என்ன பண்ண போகிறான்னு ராஜா பார்க்குறா. மந்திரகத்திரம் போட போகிறாரோ என்னமோ தெரியல. பெரிய மல்லர்கள் யாரையெல்லாம் தோற்று போய் எடுத்து களைச்சி கிடக்கிறதா எல்லாம். என்ன வேணும் உமக்கு, ஒரு கயிறு வேணும்னா, சங்கிலியான சங்கிலி வேணாம் கயிறுன்னா. என்ன பண்ண போகிற தெரில, கயத்தை கட்டினார். கயத்தை கட்டி இந்த பிராமணன் இழுத்தாருன்னா மல்லாக விழுந்துருவாரேன்னு நினைக்கிறான். தன் கழுத்தில் கட்டின்றார். கழுத்துண்டு இப்படி ரிவர்ஸில் அப்படி நடக்கிறார் கட்டிண்ட. இப்போ என்ன ஆகும்னா கயர் இருக நாயனார் கழுத்து நெறிபட்டு செத்து போயிடுவார். சாமி பொறுப்பாக நிமிந்துட்டார். அதை சொல்கிறார். தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து பூங்கச்சி இட்டு ஈர்க்கும் பீடு உரு கலையன் அன்பின் நிமிர்ந்த எம்பிரானூர் ஈதல். திருப்பனந்த சேங்கனூர் போகிற வழியில் கோவிந்தபுரத்துக்கிட்ட இருக்கிற ஊர் இதெல்லாம். திருப்பனந்தாள் விசேஷமான ஸ்தலம். அருண ஜடேஸ்வரர்னு பேர் சுவாமிக்கு. யோகி ராமசுகுமார் மகாராஜுடைய வாக்குனால சில நாமாவளியெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா அப்படி சொல்லுவார். அப்புறம் ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய. அழகாக இருக்க ஒரு குரல். அதே மாதிரி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண ஜட்டாம்பர். நான் அது முதல்ல கேட்டுவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறது அப்போ தெரியாது. அருணாச்சலாதான சொல்லணும் எல்லா இடத்தையும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருண ஜட்டாங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டா திருப்பனந்தாள் சுவாமி தான் சொல்கிறார். அருண ஜட்டேஸ்வரர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செஞ்சடை உள்ளவர்னு அர்த்தம். அருணம்னா சிவப்பு, சிவந்த ஜடை உள்ளவர், செஞ்சடை உள்ளவர், அருண ஜட்டேஸ்வரர்னு பேர். அதனால் அந்த சுவாமி இருக்கக்கூடிய திருப்பனந்தாளை காட்டினார். கரிமுகத்து அவுணர் காய்ந்து கரிமுகத்து அண்ணல் பூஜை புரி சிவநகரம் இது. யானை முகத்தோடு இருந்த கஜமுகாசுரனை வதம் பண்ணி, அசுரால் எல்லாருமே அநேகமாக ரிஷி புத்திராலாக தான் இருக்கா. இந்த விஷயம் தெரியாதவா நிறைய பேர் ராமர் கிருஷ்ணர் இவாள்லாம் வந்து பிராமணான்னு நினச்சிட்டு நாங்கள்லாம் ராவணன் கட்சி அப்படிங்கிறான். ராவணன் வந்து ரிஷிபுத்திரன்டா, சூரபத்மன் ரிஷிபுத்திரன். அவளை வேத அத்தியனம் பண்ணியிருக்கான்னு இருக்க அங்கே கவனிக்கணும். ரிஷிபுத்திரனாக இருக்கட்டும், வேத அத்தியனம் பண்ணியிருக்கணும், தபஸ் இருக்கட்டும், ஒழுக்கம் இல்லை, ஆணவம் இருக்குது, ஆண்டவனால் தண்டிக்கப்படுறான். ஜாதி விஷயமாகவே இல்லை. என்ன நீங்கள் புராணங்கள் எதை வேணால் எடுத்து பாருங்க, தர்மத்தில் இருக்கிறவனுக்கு தான் மரியாதை கொடுத்துருக்கா தவிர ஜாதினால் மரியாதை கொடுக்கப்படலை. புராணங்கள்லாம் எழுதினதெல்லாம் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொன்னால் பிராமணாளுக்கு சப்போர்ட்டிவாக தானே எழுதியிருக்கணும். அப்படி எழுதலையே, ஃபேக்ட்டு தானே இருக்க இல்லையா? அதனால் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணினார்.
பிரம்மஹத்தி தோஷம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முருகன் பூஜை பண்ணார். ராவணன் சம்ஹாரம் பண்ணார் ராமர், பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்கு பூஜைனா பிரம்மஹத்தின்னு என்ன அர்த்தம்? அந்தணனை கொன்றால் வரக்கூடிய தோஷம், அதுதான் பிரம்மஹத்தின்னு பேர். பிராமணனை கொல்லுவாளோ? பிராமணனா இல்லை, அவன் அசுரனாக போயிட்டான். அவன் பிராமணனுங்கிறதுக்காக அவனை தண்டிக்கலை, அசுரன் ஆனதுனால தண்டிக்க முடியாதுன்னு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்படி கஜமுகாசுரனை வதம் பண்ணி அந்த பாவம் தீர்றதுக்கு அப்பாவை பிரதிஷ்டை பண்ணி பிள்ளையார் பூஜை பண்ண ஸ்தலம். அந்த அசுரனுடைய ரத்தம் அந்த க்ஷேத்திரம் பூரா தெரிச்சு தான் வதம் பண்ண போது, அதனால் திருச்செங்காட்டாங்குடின்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல விநாயகர் தன்னுடைய தகப்பனாரை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியதுனால கணபதீஸ்வரம்னு ஒரு பேர். இந்த ஸ்தலத்தில் விசேஷம் என்ன? நினச்சாலே உடம்பு நடுங்கிறது. சிறுத்தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி சமைச்ச க்ஷேத்திரம். நினச்சி பார்க்க முடியுமா அந்த அன்பை? இல்லையா? பெரிய புராணத்தில் எல்லா சரித்திரமுமே அற்புதமானது. சிலதெல்லாம் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அந்த மாதிரியான சரித்திரம், அப்பேற்பட்ட சரித்திரம். அதனால் பிள்ளையார் பூஜை பண்ணாருங்கிறது விசேஷம்தான். கஜமுகாசுரனை வதம் பண்ணார், எல்லாம் சரிதான். ஆனால் திருச்செங்காட்டாங்குடின்னு உண்டு நினைவுக்கு வரவர் யாருன்னா சிறுத்தொண்ட நினைவுக்கு வரார். அவர் பண்ணது சின்ன தொண்டு இல்லை பெரிய தொண்டு, நினச்சி பார்க்க முடியாதது. அந்த க்ஷேத்திரத்தை காட்டுறார். தாரகன் பொருது செவ்வேள் அரனை அர்ச்சித்தார் கீழ் மணல் குறியான் பாலாட்டி பரன்முடி மாலை சூடும் செய் வளம்பதி இது ஆகும். தாரகாசுரனை வதம் பண்ணிட்டு முருகப்பெருமான் அவனை கஷ்யப கோத்திரத்துக்காரன் தான். தாரகாசுரன் தான் அபிவாதியை சொல்லுவான், வச்சு என்ன பண்ணுறது? அவனை துவம்சம் பண்ணிட்டு அந்த பாவம் போகிறதுக்கு செவ்வேளாகிய முருகப்பெருமான் சிவபெருமானை அர்ச்சனை பண்ணினார். சேயாகிய முருகன் பூஜை பண்ணின இடம்ங்கனால அதுக்கு சேங்கலூர்னு வந்தது, இப்போ சேங்கனூர்னு ஆயிடுது. அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள தான் ஒரு பிள்ளையாக பிறந்து வேதம் படித்து வேதத்தில் உள்ள வேத மகிமை, சுவாமி மகிமை, கோசம்ரக்ஷணத்தோட மகிமை எல்லாம் தெரிந்து கொண்டு மேய்க்க வேண்டிய தெய்வ பசுக்களை அந்த மாடு மேய்க்கிறவன் அடிக்கிறான்னு பார்த்துட்டு, அடிக்கப்படாதுப்பா அன்போடு மேய்க்கணும்னு சொல்லி தானே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அப்படி மாடு மேய்க்கிற தருணத்தில் அந்த மாடுகள் இவரோட அன்புனால அந்த கோக்கள்லாம் இவரை குழந்தை மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி நக்கி கொடுத்து அன்பு காட்டி அது மேய்கிற நேரத்தில் அது உடனே போய்ட்டு வந்துடுமா? ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா எங்கெங்கேயோ தள்ளியெல்லாம் போய் மாடு மேய்ச்சிட்டு வந்தார்னு இருக்கு. வேணுகானம் பண்ணுவா. அப்படின்னா அந்த சவுண்டோட எதிராக மாடுகள்லாம் பக்கத்துலேயே நிற்குமா, அது ஒரு கணக்கு. இவர் என்ன பண்ணார்னா, நித்திய சிவ பூஜை பண்ணணுமே, அந்த நேரத்தை வீணாக்காமல் மண்ணியாற்றங்கரைன்னு நதிக்கரை. இந்த மண்ணியாறுன்னு ஏன் பேர் தெரியுமோ? சுப்பிரமணிய சுவாமி வேல்னால உண்டாக்கின நதியாம். சுப்பிரமணிய நதிங்கிறது சுப்பிரமணிய நதி, மண்ணி நதி, மண்ணியாறுன்னு ஆயிடுச்சு இன்றைக்கி. அந்த மணல் கரையில் லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணி காட்டு புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வில்வமெல்லாம் எடுத்துன்னு பூஜை பண்ணால் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பாலுக்கு எங்கே போகிறது? இந்த மாடுகள்லாம் அங்கேருந்து இவர்கிட்ட இருக்கிற பாசத்தினால இவரை நக்கி கொடுத்து கறக்கிறதுக்கு அவசியம் இல்லாமல் மடியிலேருந்து பால் பொழியுமா, கொட்டுமா அன்புனால. அந்த பாலெல்லாம் எடுத்து இவர் அபிஷேகம் பண்ண இந்த விஷயத்தை எவனோ ஒருத்தன் பார்த்துவிட்டு ஊருக்கு வர வேண்டிய பாலெல்லாம் உன் பிள்ளை மண்ணில் கொண்டு போய் கொட்டுறான் அப்படின்னு சொல்லி அவள் அப்பா யஜ்ஞ தத்தன்கிற எச்ச தத்தன் பார்த்துட்டு கோவிச்சுண்டு பிள்ளை மேலே கம்புனால் அடின்னு முதுகில் அடிக்க, அந்த அடி விழுந்த ஸ்மரணை கூட இல்லாதபடிக்கு சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்க. இந்த லிங்கத்தை காலால் எட்டி உதைக்கிறேன்னு உதைக்க வந்த பொழுது யாரோ சிவ அபச்சாரம் பண்ணுறாங்கிறது மட்டும் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் தெரியறது. மாடு மேய்க்கிறதுக்கு இருக்கிற குச்சியை அப்படி எடுத்து வீசினார், அதுக்கு மழு ஆயுதம் ஆகிடுது. கால்கள் வெட்டுப்பட்டு கீழே விழுந்துவிட்டார். விழுந்தது யாருன்னு கூட பார்க்கல. பூஜைக்கு பங்கமாகலையேன்னு தோணுது. சுவாமி பிரசன்னமாயிட்டார். பாலுகந்தநாதர்னே பேர் அந்த சுவாமி இன்றைக்கும் இருக்கார். திருவாய்ப்பாடின்னு சேங்கனூர் போகிற வழியிலேயே இருக்குது அந்த கோவில், தனியாக இருக்கு. பரமேஸ்வரன் சொன்னார்,
என் பூஜைக்கு இடைஞ்சலாக இருக்காருன்னுட்டு யாருன்னு கூட பார்க்காம நீ மழு ஆயுதமாக ஆக்கி அந்த இதை வீசிவிட்டியப்பா. உனக்கு இனிமேல் அம்மா அப்பா எல்லாம் நானே. பூஜைக்கு இடைஞ்சல் பண்ணினாலும் உன் கையால் கால் வெட்டப்பட்டு அதனால் பிராணனம் போனதுனால உங்கள் அப்பாவுக்கு நான் கைலாச பதவி கொடுத்தேன்னு சொல்லி என்னோடய எல்லா கோவில்கள்லையும் நீயே இருந்து கொண்டு என்னுடைய நிர்மால்ய புஷ்பம் உனக்கு தான், எனக்கான நைவேத்தியம் உனக்கு தான் அப்படின்னு சண்டேஸ்வரன்னு பதவி கொடுத்தார் இல்லையா அந்த விசார சர்மனுக்கு, அந்த ஸ்தலம் இதுன்னு காட்டுறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல போனாலே நமக்கு நேரம் போராது. அத்தனை மகிமை இருக்குது. ஒரு ஜென்மாவில் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட முடியுமா? நம்ம பார்க்க கிடைச்சா அவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அகஸ்திய பகவான் அனுகிரகத்தில் ரிஷிகளுக்கு கிடைச்சதை பரஞ்சோதி முனிவர் நமக்கு கொடுக்குறார். நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்து மனக்கண்ணால் எல்லா இடத்தையும் பார்க்குறோம் இல்லையா? பஜனையிலேயே க்ஷேத்திர மகாத்மியம்னு சொல்லுவா. எல்லா க்ஷேத்திரங்களோட மகிமையும் ஸ்லோகங்களாக சொல்லுவா. அதை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு போன பலன் உண்டான். அப்போ அந்த பலன் நமக்கும் உண்டே. இத்தனை க்ஷேத்திரத்தை ரிஷிகளோடு பார்த்த ஒரு பலன் நமக்கு இப்போ கொடுக்குறார் பகவான். கருவி வீழ்காலன் மார்பில் சேவடி கமலம் சாத்தி சிறுவனுக்கு ஆயுள் ஈந்த சேவக பெருமான்மேய அரை புனல் பழனமுதூரது. காலம் ஆயிடுத்து. காலத்தில் கூட்டின்னு போகிறதுனால அவருக்கு காலன்னு பேர். பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுல நம்பர் 1 யாருன்னா அவர் தானா. அப்போ அந்த காலம் முடிகிறது. மிருகண்டு மகரிஷியோட புத்திரனுக்கு சாமான்யமாக உள்ள ஜீவன்களுக்கு யமபட்டர்கள் வருவாராம். விஐபிஸ்க்கெல்லாம் தான் யமதர்மராஜா வருவாராம். நான் அந்த குழந்தை விஐபின்னு அவருக்கு தெரியல. யாரோ ரிஷி பையன், பாடசாலை பையன், அவனுக்கு வயசு 16 தான் போட்டிருக்கு. டேட்டு முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுத்து, போய் கூட்டின்னு வாங்கடான்ட்டார். இவெல்லாம் போனால் கோவிலுக்குள்ளே உட்காந்துருக்கான். குழந்தை வெளியிலே வரமாட்டேங்கிறான். அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கூட்டின்னு வரலான்னா சரி, நீங்கள் லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேறு சத்தம் போடுவேள். எதுக்கு தான் திட்டு வாங்கிறது? ஏன்டா ஒரு நிமிஷம் லேட் ஆகிடுதுன்னு கேட்பேன் இல்லைங்க. அவன் வெளில வந்தால் தானே அப்படின்னா வரமாட்டேங்கிறான். எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு அதிகாரம் இல்லை. சரி நானே போகிறேன் அப்படின்னு போனார். ஏற்கனவே உள்ளே போய் சுவாமிகிட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் நேரம் ஆகிட்டுன்னு தெரிஞ்சு சுவாமியை கட்டின்டான். யமதர்மராஜன் கண்ணில் பட்டவனே இறுக்கி கட்டின்டான். இறுக்கி கட்டினுட்டான். அவனுக்கு தெரியும் இதுக்கு இந்த இடத்துக்குள்ளே வர முடியாது அவர்னுட்டு. உன்னுடைய நேரம் ஆகிடுத்து, நீ வான்னு கூப்பிடுறார். என்ன வெளில போய் வான்னு கூப்பிட்டா போய் சாக்லேட் வாங்கி வர்றதுக்கா போகவா முடியும்? வெளியில் பாசக்காரை வீசி எறிஞ்சார். அது அவரையும் சுருக்கு போட்டது, சுவாமியும் சுருக்கு போட்டது. சுவாமி வெளியில் லிங்கத்திலேருந்து காலால் உதைச்சு காலசம்ஹாரமூர்த்தி ஆனாருங்கிற அந்த லீலையை பாடாத நாயன்மார்களே இல்லை. அதை சொல்கிறார். கருவி வீழ் காலன் மார்பில் சேவடி கமலம் சாத்தி. என்ன அழகான வார்த்தை! உதச்சுட்டார்னு சொல்லலை. யமனுக்கு ஒரு $1 கொடுத்தாராம். என்ன? இவரோட பாதம் பதிச்ச $1. ஞாபகம் வச்சுக்கோ, இன்றைக்கும் என் பக்தாள்கிட்ட நீ வரப்படாது. கருவி வீழ் காலன் மார்பில் சேவடி கமலம் சாத்தி சிறுவனுக்கு ஆயுள் ஈந்த. சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், ஆயுசுங்கிறது போட்டது தான், யாராலையும் மாற்ற முடியாது. பரமேஸ்வரனே இதில் தலையிட மாட்டார். 16ன்னு போட்டிருக்கு, 16 தான். சுவாமி என்ன பண்ணார்? என்றும்னு ஒரு வார்த்தை சேர்த்து விட்டார். அதனால் 16ங்கிறது இனிமேல் 1600 ஆகட்டும்னு சுவாமி சொல்லலை, என்றும் 16ன்னு விட்டார். அதனால் வயசே ஆகாதா என்றைக்குவே. ஆயுள் ஈந்த சேவக பெருமான் மேய அரை புனல் பழனமுதூரது. திருக்கடவுர். இது ஆனை தந்த குறை உடல் போர்வை போர்த்த கொற்றவன் கோவில் காண்மின். கஜசம்ஹாரமூர்த்தி இருக்கக்கூடிய திருவழுவூருங்கிற க்ஷேத்திரம் ரொம்ப அழகான க்ஷேத்திரம். அபிசார பிரயோகம் பண்ணின தாருகாவனத்து ரிஷிகள் பகவான் பிக்ஷாடன மூர்த்தியாக போனார். அவளுடைய துருமந்திரங்களை சொல்லி அதுலேருந்து ஒரு புலியை எழுப்பி அனுப்பிச்சா. அதை சம்ஹாரம் பண்ணி உரித்து இடுப்பில் கட்டிண்டார். ஒரு மொரட்டு மானை அனுப்பிச்சா, அதை பிடிச்சு கையில் வச்சுட்டார். பொசுக்கிறதுக்கு அக்னி அனுப்பிச்சா, அக்னி எடுத்து ஒரு கையில் வச்சுட்டார். ஒரு யானை அனுப்பிச்சா,
அந்த யானை வந்து சுவாமி முழுங்குறேன்னு வருது. சுவாமி கொஞ்சம் விளையாடலான்னு நினச்சி விட்டார், முழுங்க விட்டுட்டார். அம்பாள் பக்கத்தில் வேடிக்கை பார்க்குறா. வீட்டுக்காரர் வீர தீரமாக சண்டை போடும்போது அவர் தான் ஜெயிப்பார்னு தெரியும் இல்லையா, அது ஒரு பெருமையாக பாப்பா இல்லையா, ஆத்து மாமி முழுங்கிடுத்து, அச்சோ சுவாமியை முழுங்கிடுத்தே அப்படின்னு அம்பாளே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டா. ஒரு சுட சுட ஆகாரம் கொடுத்தா யானைக்கு என்ன ஆகும், இது அக்னி பிழம்புன்னா இது ஜோதியை முழுங்கி விடுது, தவிச்சு திண்டாடி பிராணனை விட்டுடுத்து. அதோட தோல் அப்படி கிழிச்சுண்டு சுவாமி வெளியில் வந்தாராம். கஜசம்ஹாரமூர்த்தின்னு திருப்பழுவூரில் நிஜமாகவே அந்த ஸ்தலத்துக்கு போய் அந்த சுவாமியுடைய ஒரு உற்சவ திருமேனி ஒரு 6-7 அடி உயரம் இருப்பார், ஒரு 4 அடி அகலம் இருப்பார். என்ன வேலைப்பாடு, என்ன அழகு, ஒரு ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டின்னு அப்படி இருப்பார் சுவாமி. அப்படி கம்பீரமாக அப்படி பிரிச்சுன்னு அப்படி நின்றுட்டு இருப்பார். அந்த கால் அப்படி மடக்குன்னு அப்படி ஆடுவார். அந்த திருவடி அந்த ரேகைகள் அப்பா, அது ஒருத்தர் ஒரு சிற்பி பண்ணினார்னு நம்மளால் நம்ப முடியல. சுவாமி ஆவிர் பவிச்சார்னு சொல்லணும். அப்போது அம்பாள் பயந்துன்னு நின்றுட்டு இருந்தா இல்லையா, அம்பாள் கையில் குழந்தை முருகன் இருக்காராம். அவர் தோ அப்பா பார் அப்படின்னு காட்டாராம். அது அப்படியே இருக்கும், ரொம்ப அழகான காட்சி அது. அம்மா கையில் உட்காந்து அம்மா தோ அப்பா அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு காட்சி. சுவாமி அப்படி சிரிச்சுண்டு அப்படி விரித்த சடையுடன் கரித்தோல் உரித்து சிரித்து நின்றவர் நீனு, ரொம்ப அழகு, பார்க்க வேண்டிய க்ஷேத்திரம். ஆனை தந்த குறை உடல் போர்வை போர்த்த கொற்றவன் கோவில் காண்மில். கஜசம்ஹாரமூர்த்தியை பற்றி சொல்றார். பங்கைய கடவுள் இந்த பரிகலம் வாங்கி கொண்ட அம்கண் இடம் இது. அபச்சாரப்பட்ட பிரம்மதேவனுடைய சிரசையே கொய்து, என்ன சுவாமிக்கும் 5 தலை எனக்கும் 5 தலைன்னு நினச்சிட்டார் போல் இருக்கு, அதனால எடுத்துட்டாலாம். 4 ஆயிடுத்து. அப்போ அந்த பிரம்ம சிரசையே கபாலமாக கையில் வாங்கின்ற இடம் திருக்கண்டியூருங்க இடம், அது ஒரு வீரஸ்தானம். அந்த க்ஷேத்திரம் இதுதான். ஆட அனங்கனை அமுது செய்த செங்கனான் இருக்கை இது. மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்த ஸ்தலம் திருக்குறுக்கை. நமக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் எங்கேயோ கைலாசத்தில் நடந்ததான்னா படிச்சிருக்கோம், நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களே அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு லீலை ஒரு இடத்துல நடந்திருக்கும், அந்த லீலையை யாரோ ஒரு ரிஷிக்காகவோ பக்தனுக்காகவோ பகவான் இன்னொரு இடத்த நிகழ்த்தி காட்டியிருப்பார். இப்போது ட்ராமான்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஊரில் நம்ம பார்த்த ட்ராமாவை இன்னொரு ஊரில் அந்த குரூப்பை போய் போடப்படாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கான்னு இல்லையா? உலகமெல்லாம் பகவானுக்கு ஆடல் அரங்கம் தானே, பல இடங்களில் ஒரே லீலை திருப்பி திருப்பி நடக்கிறாப்புல வரும். அதனால் ஸ்தல புராண பெருமையாக அதை எடுத்துக்கணும். அப்படி திருக்குறுக்கைங்கிற இடத்துல தான் காம தகனம் பண்ணின இடம். இதெல்லாம் குறுக்கை வீரட்டனார்னு அவர் மேலே அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கார். ஏழக சென்னிதன்னை மங்கள மாமர்க்கு ஈந்த மருகனார் இருக்கை காண்மேன். பிரஜாபதியாக இருக்கோங்கிற திமிர்னால சிவபெருமான அவமரியாதை பண்ணி பகவான்கிற முறையிலையும் மதிக்கலை, மாப்பிள்ளைங்கிற முறையிலையும் மதிக்கலை. அந்த காலத்து வழக்கம் என்னென்னா, வயசில் சின்னவர் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை எப்படி நம்மளோட பெரியவாக இருப்பார், இருக்க முடியாது, சின்னவராக தான் இருப்பார். அந்த மாப்பிள்ளைய தெரிஞ்ச பிள்ளையாண்டனாக இருந்தால் கூட வா போன்னு கூப்பிட மாட்டா, பேர் சொல்லி கூப்பிட மாட்டா, மரியாதை கொடுப்பா. அது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணத்தன்னைக்கே மாமனார் மாமியார் பாத பூஜை பண்ணுறாப்புல ஒரு சம்பிரதாயத்தை வச்சுருக்கா. மாப்பிள்ளை வந்தாருன்னா மாமனாரோ மாமியாரோ ஏந்து நிற்பா. அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஏன்னா மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராயான்னு சொல்லி பெருமாளே அந்த ரூபத்தில் இருக்கான்னு நினச்சின்னு கொடுக்குறதா அர்த்தம். அவர்கிட்ட நம்ம காட்டுற அன்பும் மரியாதையும் நம்ம பொண்ணுக்கு அன்பாக வந்து சேரும் இல்லையா? நம்ம இன்சல்ட்டு பண்ணினோம்னா வட்டி போட்டு அவளுக்கு உதையாக விழும். தேவையோ அது பண்ணப்படாது. அதனால் இன்றைக்கெல்லாம் காலம் மாறி போயிடுத்து. இப்போ மாமனார் மாமியார் மாப்பிள்ளை பேர் சொல்லி கூப்பிடாலும் இல்லை, பொண்டாட்டியே பேர் சொல்லி கூப்பிடுறா. அதனால் அது பேச்சே பேசப்படாது. இப்போது அதெல்லாம் தப்பு, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டு. அப்படி மாமனாருங்கிற முறையில் மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கறதும் கொடுக்கல,
கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அட போடா அசடே, பரமேஸ்வரனுக்கு நீ மாமனாராடா, உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டாமா நீ அப்படிம்பார். தக்ஷ பிரஜாபதிக்கு அது தெரியலையே. ஜெகதீஸ்வரியான அம்பாள் எனக்கு பொண்ணுன்னு நினச்சிக்க முடியுமா? எனக்கு அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கான்னு நினச்சிக்க வேண்டாமா? அது தெரியலையே. அப்படி அவமரியாதை பண்ணினத்தினால அம்பாள் மதிக்காத இடத்துக்கு நீ போகாதேன்னு சொல்லியும் மீறிண்டு எதுக்கு போனான்னா அப்பாவுக்கு புத்தி சொல்லணும்னு போனான். நீ போகாதேன்னு சுவாமி, அந்த யாகத்துக்கு நம்மளை அழைக்கலை, அழைக்காத இடத்துக்கு போக வேண்டாம். பாகவதத்திலேயே இந்த இடம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா பாகவதம் விஷ்ணு பரத்துவம் சொல்லக்கூடிய ஒரு புராணம், சைவ புராணம் அல்ல. ஆனால் அதில் சிவ மகிமை சொல்லப்பட்டிருக்கு. மகாராணி முரளிதர சுவாமியோட ஒரு பிரவச்சனம் பண்ணும்போது சொன்னார், பாகவதத்தில் முக்கியமாக தக்ஷ யஜ்ஞம் சொல்லணும்னு ஏன் வச்சுருக்கான்னா, ஹரிஸ்மரணை பண்ணுறோங்கிற எண்ணத்தில் சிவ நிந்த பண்ணிடக்கூடாது, அது பாபங்கிறதுனால சிவ மகிமையை சொல்கிற இடம் இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் சிவ மகிமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பரமேஸ்வரன் எவ்வளவு சாந்தமாக இருந்தார்னு பார்த்தா, நம்மளெல்லாம் அப்படி இன்சல்ட் பண்ணினா நம்ம பொறுக்க மாட்டோம். கண்ணாப்பினான்னு இதுக்கு முந்தின ஒரு யாகம் பண்ணும்போது பரமேஸ்வரனை எல்லா இடத்துக்கும் வாயில் வந்தபடி திட்டுறான் தக்ஷன். அதை திட்டுறதை பூரா வாழ்த்தா எடுத்துன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரான், கோவமே படலையாம். இந்த யாகத்துக்கு எனக்கு இன்விடேஷன் இல்லைன்னு இருக்கிற இடத்துலேருந்து அழிச்சு படலாம், சரி நம்ம போக வேண்டாம், அதனால தான் என்னப்போ அப்படின்னு விட்டார். அம்பாளை போகாதேன்னு தடுத்தார். மீறி அவள் போகிறேன்னு எதுக்கு போனால் ஆத்துக்கார வார்த்தையை மீறணுங்கிற எண்ணம் இல்லை, அம்பாள்லாம் அப்படி நினைக்க மாட்டான். ஆனால் நல்ல புத்தி சொல்லணுமே, இந்த உடம்பை கொடுத்தவர் இல்லையா, அவர் ஏதோ தபஸ் பண்ணினதுனால வாத்தில் அம்பாள் பிறந்தா. தக்ஷன் பொண்ணுங்களால தாக்ஷாயினின்னு பேர் வந்தது. திருத்தணும்னு போனா அவளையும் மதிக்கலை, அங்கேயும் வச்சு அவளை வாயில் இப்படி பேசி சுவாமியை திட்டி அவள் சொல்கிறா. பெரியவா அந்த இடத்த ரொம்ப அழகாக சொல்வார் தெய்வத்தின் குரலில், யத்வய அக்ஷரம் நாம கிரேரிதம் ரணாம் சகிருத்து பிரசங்காத் அகம் ஆசு ஹந்தி தத் பவித்ர கீர்த்தியும் தம் அலங்கிய சாசனம் பவானஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹான்னு பாகவதத்தில் இருக்கிற சிவநாம மகிமைன்னு பெரியவா சொல்லுவாது. அப்பா யத்வய அக்ஷரம் 2 எழுத்துப்பா, நாம சிவாய கூட வேணாம், சிவா 2 எழுத்த, யத்வய அக்ஷரம் நாம கிரேரித்தம் பரமேஸ்வரனுடைய திருநாமம். அதை நிருணாம் மனுஷாலாம் சகிருத்து பிரசங்காத்து மனசு ஒப்பி சிவபெருமானோட நாமம்னு தெரிஞ்சுண்டு சொன்னாலும் சரி, தெரியாமலே உனக்கு இன்னும் பசி வரலையான்னு சொல்கிறது அதில் இருக்கிற சிவாங்கிற வார்த்தை தற்செயலாக பிரசங்கத்தில் வந்துடுத்துனா கூட அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் பண்ணின பாப்பத்தை அழிக்கக்கூடிய என் சுவாமியோட பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லி சிவமாகிய மங்களமூர்த்தியை வெய்யக்கூடிய சிவத்துக்கு மாறுபாடானது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவத்துக்கு மாறுபாடு என்ன? சவம். நீ அப்படி இருக்கியே அப்படின்னு தாக்ஷாயணி குமுறாளாம். அதுக்கப்புறம் யோக அக்னியினால் என் வீட்டுக்காரனை மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன், தக்ஷனுக்கு பொண்ணு தாக்ஷாயணிங்கிற பேர் எனக்கு இருக்கப்படாதுன்னு தன்னை தானே எரிச்சுண்டாள்னு சொல்லக்கூடிய. அது தெரிஞ்ச உடனே சுவாமி ரொம்ப வேதனைப்பட்டுட்டார். ஏன்னா என் பொண்டாட்டிங்கிறது இல்லை, பொண்டாட்டி யார்? பக்தை இல்லையா? அம்பாள் அவள் தானே சிவ பதிவிரத்தான்னு அவளுக்கு ஒரு நாமம் உண்டு. பரமேஸ்வரன்ட்டு அப்பேற்பட்ட பக்தி உள்ளவள் அம்பாள். அப்போது அம்பாளுக்கு இப்படி ஆயிடுத்துன்னு உடனே பரமேஸ்வரன் கோபப்பட்டார். வீரபத்ரர் அம்சார் தக்ஷசு யஜ்ஞ விநாசக லிங்கம்னு சொல்கிறது. இந்த தக்ஷ யாகத்தை துவம்சம் பண்ணி மகாவிஷ்ணு மாதிரி முக்கியமானவாள்லாம் அந்த யாகத்துக்கு போல, மற்ற தேவதைகள்லாம் போய் போனதுக்கு நல்லா அடி உதையெல்லாம் வாங்கிண்டா சிவகணங்களில். ஒருத்தருக்கு கண்ணு போச்சு, ஒருத்தருக்கு பல்லு போச்சுன்னு ஏகப்பட்ட ஹேண்டிகேப்பு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வரணும்னு பிருகுமுனிவர் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள மகாவிஷ்ணு சொல்கிறார், சிவ அபராதம் பண்ணக்கூடாது, சிவனை நிந்திச்சா என்ன நிந்திச்சாப்பிலங்கிறார். பிரம்மதேவன் போய் அத்தனை தேவர்களையும் கூட்டின்னு கைலாசத்தில் போய் சிவபெருமான்ட்ட மன்னிப்பு கேட்குறார். திருப்பி அந்த யாகத்தை சுபமாக ஆக்கி பண்ணும்படியாக பண்ண அங்கே யாகத்துக்கு இருந்த ஒரு மேஷத்துடைய சிரசை எடுத்து வெட்டுப்பட்ட தக்ஷன் சிரசில் பொருத்தி
தக்ஷனுக்கு தன் தவற உணரும்படியாக பண்ணி ஆட்டு தலையோடையே இருந்து பரமேஸ்வரனை ஸ்துதி பண்ணினான். பொதுவாக அந்த சமகம் அவன் சொன்னதுன்னு சொல்லுவாள். மேன்னு வருதோ இல்லையோ சமகத்தில். அதனால் அதை சொல்கிறார் இவர். எழுக சென்னி தன்னை மங்கள மாமர்க்கு ஈந்த மருகனார் இருக்கை காண்மீன் திருப்பரியலூருங்கிற க்ஷேத்திரம். அதுதான் தக்ஷனுக்கு ஆட்டுத்தலை ஈந்து உயிர் கொடுத்த க்ஷேத்திரம்னு சொல்லப்படக்கூடியது. அதை சொல்கிறார். திண்ணை திரல்லவுணன் தன்னை பெருவிரல் தீட்டு நேமி உண்டிட இருந்த கொண்டோன் உரையதாம். ஜலந்திரன் ஒரு அசுரன் இருந்தான். இவாளெல்லாம் வரம் வாங்கிட்டு அடுத்த வாழை படுத்துவா. இப்படியெல்லாம் நிறைய கதை சொல்கிறாளேன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கலையா? அதெல்லாம் இவா யார்கிட்ட வரம் வாங்கிண்டா இந்த அசுராலாம்? நம்ம தான் ஓட்டு போட்டோம், நம்ம தான் வரம் கொடுத்தோம். அவன் பிரம்மதேவன்கிட்ட வாங்கிண்டான், மக்கள்கிட்ட வரம் வாங்கிண்டு வரம் வாங்கினவாளையே கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறதுன்னு அவன் பண்ணினான்னு புராணத்தில் படிக்கிறோமே. புராணமெல்லாம் பொய்யுங்கிறான், அவன் அதான் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அதனால் அப்படி ஒரு அசுரன் இருந்தான். வரம் இருக்கிற திமிரில் ஆட்டம் போட்டான். என்னுடைய டென்யூர் இருக்கிற மட்டும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அது மாதிரி ஆட்டம் போட்டான். அப்போ அவனை அதே டாக்டிக்ஸில் தான் வதம் பண்ணணும். அதுக்காக சிவபெருமான்கிட்ட யுத்தம் பண்ணுறேன்னு கிளம்பி கைலாசத்துக்கு போகிறான். யுத்தம் எல்லாம் பண்ண இவன் தாங்க மாட்டானே அப்படின்னு சுவாமி வயசான கழவர் மாதிரி எதிர்க்க வரார். வந்துட்டு அவன் வந்துட்டு இருக்கிற வழியில் காலால் இதை அப்படி கோடு போட்டுட்டே இருக்க. தாத்தா வழியில் நின்று என்ன பண்ணுறீரு? வழி விடும், நான் சிவனை பார்க்க போகிறேங்கிறான். இல்லைப்பா இது ஒரு சக்கரை மாதிரி வரைஞ்சேன், இதை எடுக்க முடியல, நீ எடுக்க முடியுமோ அப்படின்னு கேட்டார். கிறுக்கு கிழம்போல் இருக்குது, காலால் கோடு போட்டு சக்கரத்தை வரைஞ்சி இதை எடுக்கிறதே, இது என்னத்துக்கு எடுக்கணும்னா? நீ பெரிய அசுரன், உன்னால் முடியாததே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது எடுக்க முடியாத உன்னால். யார் சொன்னா? அதை எடுக்கிறேன் பார் அப்படின்னு அதை எடுத்தான். அது சக்கரமாக வெளியில் வந்து டக்குன்னு கழுத்தை கட் பண்ணி எடுத்து. ஏன்னா அவன் கையால் தான் வதமாகணும்னு அவனுக்கு இருக்கான். அதனால் அப்படி பண்ணினாரா சுவாமி. திண்திரல் அவுணன் தன்னை பெருவிரல் தீட்டு நேமி உண்டிட இருந்த கொண்டோன் உரையதாம் திருவிற்குடிங்கிற க்ஷேத்திரம். ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கு. ஒருத்தி மன்றல் கண்டிடு கரியாய் கூவல் கண்ணுதல் லிங்கம் வன்னி எஞ்சிசை அறிய காட்ட நின்றிடம் இதனை காண்மீன். முந்தின படலத்தில் உள்ள விஷயத்தையே இங்கே சொல்கிறார். சாட்சி வேணும்னு ஒத்தி கதறனாதில் அந்த இடத்துல மதுரையில் வன்னியாக கிணறாக சாட்சிநாதராக பகவான் வந்தாரே, இந்த ஊர்லேருந்து தான் வந்தார், தான் திருப்புரம்பியம் அப்படின்னு காட்ட. இந்த க்ஷேத்திர கோவையில் அதுவும் வந்துடுத்து ஒன்று. சாம கண்டத்தன் தன்னை தான் அர்ச்சித்த தென்னர் கோமகன் பிரம்மச்சாயை குறைத்தது இப்பதியாம். பகவான் பரமேஸ்வரனுக்கு சாமவேதம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது உண்டு. சாமவேதம் கேட்பாருங்கிறது மட்டும் இல்லையா, வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை விடையறிங்கிறார். அவரே சாமம் சொல்லிட்டு இருப்பாராம். அதனால் சாம கண்டத்தன் சிவபெருமான், சாமம் சொல்லக்கூடிய சிவபெருமான். வேதமே அவர்கிட்ட தானே வந்தது. அவரை பூஜை பண்ணினத்தினால பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற வரகுண பாண்டியனுக்கு அனுகிரகம் கிடைச்ச இடம் இது திருவிடமருதூர். 64 லீலையில் 63 லீலை மதுரை, ஒரு லீலை திருவிடமருதூர். எங்கேயுமே தீராத அங்கே போய் தீரும்னு சொல்ல ராஜா அங்கே ஒரு வாசல் வழியாக பூஜை பண்ணி சுவாமி அந்த வாசலில் நின்றுட்டு இருக்கான். பிரம்மகத்தி நீ இப்படி போயிடுன்னாரான், வேறு வழியாக போயிட்டான். இன்றைக்கும் பார்த்தேன்னா அந்த அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கோம். பார்ப்போம் என்ன இந்த கால் அப்படி வச்சுட்டு அப்படி தூங்கின்றது காப்பில் இருக்கும். யாராவது அப்படி ஓரமாக தூங்கினான்னா திருவிடமருதூர்னு சொல்லுவாள். ஒரு பட்ட பேர் பிரம்மகத்தின்னு வையாமல் திருவிடமருதூர் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அப்பேற்பட்ட பிரம்மச்சாயையை இல்லாமல் பண்ணி ராஜாவை காப்பாற்றின ஸ்தலம் இது திருவிடைமருதூர். மகாலிங்கம் அப்பேற்பட்ட சுவாமி. தஞ்சாவூரில் இருக்கிற க்ஷேத்திரங்கள் எல்லாமே ஒரு சிவாலயம் மாதிரி சொல்லுவாள். சிவாலயத்தில் விக்னேஸ்வர சன்னதி எது அப்படின்னா
விக்னேஸ்வருடைய விசேஷமான ஸ்தலமாக திருவலஞ்சொழி பிள்ளையார். அங்கே இருக்கிற பெருமாள் யார்? உப்பிலியப்பன். சிவன் கோயில் பின்னாடி பெருமாள் இருப்பார் இல்லையா? சிவன் கோயில், இந்த சிவன் கோயில் இருக்கிற முருகன் யார்? சுவாமிமலை முருகன். இந்த சிவன் கோயிலுக்கு உண்டான நவகிரகம் இது சூரியனார் கோவில். அப்படி ஒரு கோவிலில் இருக்கிற தனித்தனி சன்னதிகளே தனித்தனி கோவில் ஸ்தலமாக இருந்து அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிவன் சன்னதியாக இருக்கிற மகாலிங்கம் அவர். பேர்பட்ட சுவாமி. நீங்களாம் பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி ஒரு அழகு. பத்ரகிரியாரும் பட்டினத்தாரும் ஸ்ரீதர ஐயாவாளும் நாயன்மார்களும் பகவத்பாதாளும் வந்து வழிபட்ட ஸ்தலம். பெரிவா பல காலம் இருந்த ஸ்தலம். மேட்டூர் பெரிவா இருந்த ஸ்தலம். ரொம்ப விசேஷமான திருவிடமருதூர். அதை காட்டுறார். கங்கை மகம் தோறும் வந்து தன் படிந்தோர் விட்டு போம் அகம் போக மூழ்கும் பனுத நீர்ப்பதியை காண்பின். ஒரு மாசி மாசமும் மக நட்சத்திரத்தன்னைக்கு கங்கையே அங்கே ஆவிர்பவிக்கிறா. எங்க கும்பகோணத்தில் அந்த ஸ்தலம் இது. யாரெல்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுறாளோ அவளாம் காசிக்கு வர முடியல, கங்கை ஸ்நானம் பண்ண முடியலன்னு மாசி மகத்தில் குளிச்சுட்டா. இந்த இடத்துல அழகான வார்த்தை. அகம்னு சொன்னால் நான்கிறது சொல்லலாம். உள்ளே இருக்கிற இடம், வீடு, அப்படி நிறைய அர்த்தம் இருக்குது. அகம்னு சொன்னால் பாபம்னு அர்த்தம். அதனால் மகத்தில் குளிச்சா அகம் போகுங்கிறார். மாசி மகத்தில் குளிச்சா அகங்கிற பாபம் போகுமா. அப்பேற்பட்ட கும்பகோண க்ஷேத்திரம் இது. புனித நீர்ப்பதியை காண்மின் அப்படின்னு சொல்லி கும்பகோணத்தை தரிசனம் பண்ணி வைக்கிறார். குருமொழி தன் தந்தைக்கு ஈந்த எம் குரு உரை மலை ஈது. உலகத்துக்கே ஆதி குருவான பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி, அவருக்கு குருவாக இருந்து ஒருத்தர் உபதேசம் பண்ணார். அவர் யார் தெரியுமா? என்னோட குரு அப்படிங்கிறார். அகஸ்தியர். அகஸ்தியருக்கு குரு முருகப்பெருமான் தானே. குரு மொழி தன் தந்தைக்கு ஈந்த எம் குரு உரை மலை இது. சுவாமி மலை இல்லையா? சிவகுருநாதன்னு முருகனுக்கு ஒரு பெயர் உண்டு. வேதத்தை படித்து படைக்கிறோங்கிற எண்ணம் இருக்கிற பிரம்மதேவன் கைலாசத்துக்கு வரும்போது முருகப்பெருமான் மயிலோட விளையாடின்னு இருக்கார். ஒரு பெரிய மனுஷாலை பார்க்க போகிறதா பார்த்து குழந்தை வாசலில் விளையாடின்னு இருக்கிறது என்ன சொல்வா? ஹாய் இப்படி சொல்வா இல்லையா? எப்படி இருக்கே, ஹவ் ஆர் யூ? கண்ணத்தை அப்படி தட்டிட்டு உள்ளே போவா. அந்த குழந்தை சமயத்தை ஏதாவது 2 கண்டாந்தனமாக விளையாடி வைக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, எங்கே போகிறேன்? அப்பா பார்க்க போகிறேன்ப்பா. நீங்கள் யார்? என்ன இப்படி யாருமே கேட்டதில்லை. நான் தான் பிரம்மதேவன். சமஸ்த லோகங்களையும் நான் தான் சிருஷ்டி பண்ணுறேன். அப்படியா? எப்படி பண்ணுறேன்? வேறு யாராவது இருந்தால் அதிக பிரசங்கத்தனமாக பேசாத, போடான்னு சொல்லிவிடலாம். பெரிய விட்டு பிள்ளை இப்போ அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவான். அதனால் வேதத்தை படித்து படைக்கிறேன்ப்பா அப்படின்னார். உமக்கு வேதம் தெரியுமா? இது என்ன கேள்வி? வேதம் தெரியாமே வேதத்தை சொல்ல முடியுமா? அப்போ வேதம் சொல்லுங்கோ. குழந்தை மேலே மேலே படுத்துறது. சாமி அர்ஜெண்ட்டாக பார்க்கணும். குழந்தை வழியில் இன்னும் படுத்துறது. சரி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இருங்கோ, எனக்கு இதில் சந்தேகம். என்ன சொல்லவே ஆரம்பிக்கலையப்பா. இப்போ ஓம்னு சொன்னாலே, ஆமாம், அதுக்கு அர்த்தம் என்ன? அது சொல்லிட்டு தான் வேதம் சொல்லணும்னு வழக்கம். சரி, ஓமுக்கு அர்த்தம் என்ன? ஓம்னா பிரணவம். ஓம்னா பிரணவம்னு தெரியும். பிரணவத்துக்கு அர்த்தம் என்ன? பிரணவம்னா எப்பவும் புதுமையாக இருக்கிறது, எப்பவும் பழமையாக இருக்கிறது. இது அதோட தன்மையை பற்றி சொல்லலை. அதோட அர்த்தம் என்ன? அகார உகார மகாரம், இது அக்ஷரங்களை பற்றி சொல்லலை. அதோட அர்த்தம் என்ன? என்ன இப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்கே அப்படின்னு சுவாமி வந்துவிட்டார். என்னப்பா வேதத்தை படித்து படைக்கிறேங்கிறார். அவருக்கு ஓமுக்கு அர்த்தம் தெரியல. அப்புறம் தான் அக்னி வீடன்னு மீக்க ஆரம்பிக்கிறது. உமக்கே ஒன்றும் தெரியலன்னு நீர் படைச்ச வாழ எப்படி இருப்பா? எல்லாம் முட்டாள்களாக இருப்பா. உமை சிறையில் போடுறேன்னு விட்டார். அப்படிலாம் பண்ணப்படாதுரா, சிருஷ்டி நின்று போயிடுனார்.
அவ்வளோதானே, நான் பண்ணிட்டு போகிறேன், ஒரு பேட்சாவது புத்திசாலிகளாக வரட்டும் வெளியில் அப்படின்னார். நீ அவரை சொல்கிறியே, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாமையா நான் கேள்வி கேட்குறேன், சரி சொல்லு பார்ப்போம் அப்படின்னார். சொல்லுன்னு கேட்டால் நீங்கள் சிஷ்யன், நான் குரு, அப்பா பிள்ளைலாம் இங்கே கிடையாது, சிஷ்யனாட்ட பணிஞ்சு உட்காந்து கெடுங்க சொல்கிறேன். சிரிச்சுன்னு சுவாமி உட்காண்டார். சுவாமிக்கு தெரியாமையே கேட்குறார். குழந்தை என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அம்மாவுக்கு தெரியாதுடா கண்ணா, அப்பாவுக்கு தெரியாதுடா, சொல்லுடா அப்படின்னு கேட்பா இல்லையா? அது மாதிரி சிஷ்ய பாவத்தில் சுவாமி கேட்க, சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா அருணகிரிநாத். வலது காலில் தான் உபதேசம் பண்ணணும், அப்படி தான் பண்ணினார்னு சுவாமி மேலையில் சொல்லியிருக்கு. அருணகிரிநாதன் மட்டும் ஸ்பெஷலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதாங்கிற. இடது காதில் சொல்லப்படாதே அப்படின்னா, வலது காதில் சொன்ன உடனே அம்பாள் கேட்டாலாம், என்ன சொன்னான், என்னம்மா சொன்னானே, என்ன காதோட காதா, என்ன சொன்னான்னு தெரியாதுரி, குழந்தையோட உதடு பட்டுதா காதில், அப்படியே ஆனந்தமாக இருந்தது. குழந்தை என்ன சொல்லட்டுமே, ஆனந்தமாக இருக்காதா? அது என்ன ஓர வஞ்சனம் உமக்கு மட்டும், எனக்கு நான் குனிஞ்சு கேட்டால் எனக்கு கிடச்சிது, நீ கேட்டியான்னா, அதனால் என்ன நீங்கள் இடது காதில் கேட்டால் எனக்கும் கிடைக்குமேனாலாம், வாம பக்கத்தில் இருக்கலாம். அதனால் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதான் அருணகிரிநாதன். அப்படி குருமொழி தன் தந்தைக்கு இந்த எம் குரு உரை மலை இது சுவாமி மலை. எம்கோன் கருமுகில் வண்ணத்து அண்ணல் கண்ணிடந்து அடியில் சாத்த பொறுவிரல் ஆழி இந்த புறம் இது. நீலமேக ஷியாமலனா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஒரு தாமரை தடாகத்தை உண்டாக்கி 1008 தாமரைகளால் தினம் பூஜை பண்ணி அசுரால வதம் பண்ணுறதுக்கு ஒரு புது விதமான ஆயுதம் வேணும்னு வேண்டிக் கொள்றதுக்கு இருந்து, இந்த பூஜை பூர்த்தியார் அன்னைக்கு வேணும்னே ஒரு புஷ்பத்தை சுவாமி மறைக்க, 1007 பூ தானே இருக்குது, ஒன்று குறையிறதே நீ பூஜை பங்கமாயிடுமே நினச்சிண்டு தாமரை மாதிரி இருக்கிற என் கண்களையே பிடுங்கி போடுறேன்னு முயற்சி பண்ணும்போது வந்து தடுத்து ஆட்கொண்டு சக்கரத்தை கொடுத்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது. திருவீழிமிழலைங்கிற க்ஷேத்திரம். சக்கரதானர்னு சுவாமிக்கு அங்கே பேருண்டு. இன்றைக்கும் அங்கே உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவத்தன்னைக்கு சுவாமி திருவடியிலேருந்து சக்கரத்தை எடுத்து மகாவிஷ்ணு கையில் வைப்பா. அந்த ஒரு க்ஷேத்திரத்தை மட்டும் மகாவிஷ்ணுக்கு சங்கம் இருக்கும், சக்கரம் இருக்காது, கை பிளாங்காக இருக்கும். அந்த சக்கரம் சிவபெருமான் காலில் இருக்கும். அப்படி அங்கே ஒரு உற்சவம் பண்ணுறா. மாப்பிள்ளை சுவாமி ரொம்ப விசேஷம். திருவீழிமிழலையில் தான் அப்பர் சுவாமிகளும் சம்பந்த மூர்த்திகளும் அன்னசத்திரம் வச்சிருந்து பஞ்ச காலத்தில் அன்னப்பிரசாதம் கொடுத்தா பகவான் படிக்காசு கொடுத்தாருங்கிற சம்பவம் நடந்த இடம். அந்த இடத்த காட்டுறார். நந்தி எந்தை திருவுரு அடைய நோற்ற தலம் இது தெரிந்து காண்மின். நந்தி பகவான் சிவபெருமானுடைய சாரூப்பியம் அடைஞ்ச க்ஷேத்திரம் இதுன்னு திருவையார சொல்கிறேன். சிலாது முனிவரோட பிள்ளை. அந்த பிள்ளை அதிக ஆயுசு இருக்காதுன்னு சொல்லப்பட பரமேஸ்வரனை நோக்கி பஞ்சாட்சரம் சொல்லி வேண்டிக் கொண்டு ஜலத்திலிருந்து தபஸ் பண்ணி ஜல ஜந்துக்கள்லாம் உடம்பை கடிக்கிறதையும் பொருட்படுத்தாதபடிக்கு தபஸ் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு கேட்க ரொம்ப புத்திசாலி. பகவான் பக்தான் அப்படின்னா இருக்கணும். எனக்கு நீண்ட ஆயுள் வேணும்னு அல்பத்தனமாக கேட்கல. என்றைக்கும் உங்களை விட்டு பிரியாத உங்களை பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும்னு கேட்டுவிட்டார். எவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லையா? சுவாமி கூடவே இருக்கணும்னா மரணம் இல்லையே. சுவாமி அவருக்கு அந்த அனுகிரகமும் பண்ணி அவருக்கு நெத்தி கண்ணு சதுர்புஜமெல்லாம் கொடுத்தார், தன் சுரூபத்தை கொடுத்தார். அப்புறம் அவருக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சார். நந்தியம் பெருமானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். 5 நதியோட தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணியிருந்தால பஞ்சநதம் திரு ஐயாறுன்னு பேர். அது எப்படி சொல்லுவா, பரமேஸ்வரன் சிரசில் இருக்கிற கங்கை, சந்திரனில் இருக்கிற அமிர்தம், அம்பாளுடைய திருமுலைப்பால், கங்கா தீர்த்தம், விஷபம் இருக்கோ இல்லையா, விஷபத்தோட நுரை, இது 5ஆல் அபிஷேகம் பண்ணாராம். 5 நதியாக ஓடித்தான். வெண்ணாறு வெட்டாறுன்னு ஓடின்னு இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் 5 நதி. பஞ்சநதம், ஒரு திக்காக ஓடினா நதி, ஒரு திக்காக ஓடினா நதம். அதனால் பஞ்சநத க்ஷேத்திரம்னு பேர். திரு ஐயாறுன்னு
அந்த இடத்துல பகவான் சப்தஸ்தான உற்சவம்னு இன்றைக்கி நடக்கிறது. பகவான் ஒரு ஸ்தலத்துலேருந்து திருப்பழனத்துலேருந்து பழம் வந்தது, சோறுத்துறையிலேருந்து சாப்பாடு வந்தது, நெய்த்தானம்ங்கிற தெல்லை ஸ்தானத்துலேருந்து நெய் வந்தது, அப்படிலாம் சொல்லுவாள். அப்படி இன்றைக்கும் சப்தஸ்தான உற்சவம் நடந்து பகவான் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த நந்தி பகவான் சிவபெருமானுடைய சாரூபியத்தை பெற்ற இடம் இது திருவையாறு அப்படின்னு காட்டார். பாக்கி உள்ள ஸ்தலங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். கேடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம்.